இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவருக்கு ஈக்குவலாக பிரியாலயாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் சிவராஜ் வந்து இந்த கதையை முதல்ல சொன்னப்போ வந்து அதோட க்ரக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாம் சிஎஸ் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்துலேயுமே ரொம்ப மிரட்டியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரவீனோட சினிமட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முயற்சியை நீங்கள் எல்லாரும் வந்து நல்ல வரவேற்று எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுக்கணும். நன்றி. அடுத்ததாக படத்தின் டிஓபி பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையை மறுபடியும் ஒரு தடவை இங்கே வர்றது ரொம்ப சந்தோஷம். நானும் பின்னாடி ஆன்லைன் மீடியாவில் நிறைய நாள் வந்து அவசரமாக ட்ரைபாட் போட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு வந்து நான் ஒரு சில பேருக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த் சார், மீனாட்சி மேம், அவங்க தான் வந்து இந்த படத்தோட க்ரக்ஸை புரிஞ்சுட்டு இந்த படத்தை இப்படியே எடுக்கணும், இதே மாதிரி சொன்ன மாதிரியே எடுங்கன்னு சொல்லி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி உடனே வந்து படத்தை வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு 20 டேஸில் முடித்த படம். ஸோ பட் ஆனால் வந்து அதில் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்து வந்து என் ஃப்ரெண்ட் சிவராஜ், நானும் சிவராஜும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்து. நாங்கள் நிறைய வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நான் பொள்ளாச்சி போயிருக்கும்போது, ஒரு பொள்ளாச்சி போயிருக்கும்போது அவரோட பைக்கில் நானும் அவர் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட இந்த லைன் சொன்னார், இது சூப்பராக இருக்குது இந்த லைன், இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்ச யார்கிட்டையாவது நம்ம சொல்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையே ஸ்டார்ட் பண்ணோம். வேற ஒரு ஒர்க், எனக்காக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தார். வந்து நான் அப்போ வந்து சார் கிட்ட சும்மா சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த கதை கேட்டு பாருங்கள் நல்லா இருக்குன்னு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து கல்யாணா கிட்ட அவருக்கு வரேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து அதனால வந்து சிவாக்கும் நன்றி. சிவா வந்து இந்த கதை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டோரியாக இருந்தாலும், எந்த இதுவாக இருந்தாலும் அதை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் பார்த்துணுன்னு எனக்கு எப்பயுமே ஒரு பேராசை. இந்த படம் அப்படிப்பட்ட பேராசை தான் எனக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ சிவா. அடுத்து வந்து கல்யாணா வந்து எனக்கு வந்து ரொம்ப நடிக்க பேராசை இருக்கிற ஆக்டர்ஸை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்க வரும்போது ஆக்சுவலாக ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தார். பட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கேட்டார். பட் நரேஷன் முடிகிற டைமில் கொஞ்சம் எட்ஜ் ஆஃப் த சீட் வந்துட்டார். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் நான் பண்ணிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்ற மாதிரி என்கிட்ட அன்றைக்கி சொன்னார். ஸோ அவரோட கேரக்டர்ஸ் பயங்கர லேயர்ஸ் இருக்குது. ரொம்ப 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 நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ வந்து கல்யாணாக்கு ஒரு தேங்க்ஸ். மிச்சம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பிரேம் சார், பெசன்ட் ரவி சார், ஸ்ரீகாந்த் சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக். இந்த மியூசிக் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து இன்னும் ரொம்ப பெரிய படமாக காட்டுறதுக்கு அது உதவும் நான் ரொம்ப 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 நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இங்கே இந்த மேடையில் மறுபடியும் வந்து ஒரு படத்தோட டிஓபியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு படத்தில் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் தவிர நடிக்கிற எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. they lead the story அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நடிகர் பிரேம்குமார் அவர்களை மேடை கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் இந்த படம் டைட்டில் ஃபஸ்ட்டு நான் கேட்ட உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த டைட்டிலை மாற்றிடாதீங்க, ட்ரெண்டிங்னே இருக்கட்டும், அப்போ தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா கதை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதை. யூடியூபர்ஸ், ஆன்லைன் கேம் அப்படி போனால் என்ன ஆகும், என்ன எக்ஸ்ட்ரீம் போகும் அப்படின்றத சிவராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கலை தம்பி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குண்ணே, அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இம்மீடியட்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இம்மீடியட்டாக நான் மறுபேச சொல்ல, இம்மீடியட்டாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் பிரியா வந்து அருமையான ஒரு டான்ஸருன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கலை தம்பியை பற்றி சொல்லவே தேவையில்லை. he has proved in each and every film is such a wonderful artist. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட காம்பினேஷனையும் பிரியாவோட காம்பினேஷனையும் நடிச்சது. அண்ட் எங்கள் டைரக்டர் சிவராஜ்
அதிர்ந்து கூட பேச மாட்டார். ஆனால் என்ன வேணுமோ அதை வந்து சொல்லி, சார் இது சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேலை வாங்கிடுவார். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் சொன்னார் 20 days இந்த குவாலிட்டி கொடுத்ததுன்றது சான்ஸே இல்லை. சூப்பர். அண்ட் மினிமல் ஆர்டிஸ்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் படத்தில். பெசன்ட் நகர் ரவி பிரதரோட காம்பினேஷன் இல்லை, பட் அதில் நடிச்சிருக்காருன்னு தெரியும். ஸோ ப்ரொடியூசர் ஆனந்த் சார், மேடையில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள்லாம் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் யார் போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, யார் சார் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இம்மீடியட்டாக சாம் சிஎஸ்ன்னாங்க. நான் சொல்லி உடனே ஃபோன் போடுங்க, நான் பேசணும்னு சொல்லி. ஏன்னா அவர்கிட்ட நான் பேசினேன், பிரதர் இதை பண்ணி கொடுத்துருங்க பிரதர், விக்ரம் வேதாக்கு அப்புறம் நான் உங்கள் மியூசிக் டைரக்ஷன் நடிக்கிற படமாக இருக்கட்டும் அப்படின்னேன். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவரும் பிரமாதமாக அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை, அசத்திருக்காரு. ஸோ ஐ விஷ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் பேசப்படணும். ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், இந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல படங்கள், நிச்சயமாக கண்டென்ட் உள்ள படங்கள் இப்போ நல்ல ஆதரவு பெற்றுட்ருக்கு. அந்த வகையில் இந்த படமும் பேர் வாங்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எக்ஸ்ட்ராடினரியாக எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ விஷ் அஸ் ஆல் குட் லக் அண்ட் ஐ ஹோப் டு see you seen in theaters. நன்றி, வணக்கம். அடுத்ததாக எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இது ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு படம். ஒரு ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது கலை ஃபோன் பண்ணார். ஆனந்த் சாரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நான் ட்ரைவ் போகிறேன் வரியா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் சும்மா அப்படியே கிளம்பி போனோம். அங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சும்மா பேசிகிட்டு இருந்தோம். டீசெண்டாக சொல்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு இவர் கேட்க, அவர் வந்து சரி பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். சரி என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சும்மா கேஷுவலாக பேச ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் ஹேப்பன்ட் லைக் தட். ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் கலை, பிரியா, டைரக்டர் சிவராஜ் எல்லாம் அப்படியே குவிக்காக எல்லாம் அமைஞ்சு வந்த படம். I think we have put in a great effort to make this film. Hopefully உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். See you all on 18th in the theatres. Thank you so much. அடுத்ததாக இவர் தெரியாத ஆளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெசன்ட் ரவி சார் பேசுவாங்க. தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் ப்ரொடியூசர் கரெக்டா ட்ரெண்டிங்ல என்ன விஷயம் இருக்குமோ அதை கேட்டு அழகா ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்க விஷயம். படத்தை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே 20 நாள் சொன்னாங்க, 20 நாள்ல எந்த அளவுக்கு அழகா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன். இப்பதான் நான் என்ன நடிச்சதோட அதுக்கப்புறம் வந்துட்டேன். எனக்கு சார் நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம எவ்வளவு படம் பண்ணாலும் ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கு. அது மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஏன்னா த்ரில், எங்க பார்த்தாலும் த்ரில் இருக்கும். நீயா நானான்னு இருக்கும். அது பிரமாதமா பண்ணியிருக்காரு, டவுட்டே கிடையாது. அப்படி ஷாம்னாலே எல்லாரும் ஃபேனு. இந்த படத்துல சொல்லவே வேண்டாம். அவர் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெஸ்டா வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஹேட்ஸ்அப். நெக்ஸ்ட் கேமராமேன் கலக்கியிருப்பாரு. ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு நான் ஒரு பிராடான ஒரு இடத்துல படம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன இடத்துல ஒரு கேமராமேன் படம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைட்டிங்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காரு. நான் அந்த ட்ரைலர்ல பார்த்தேன். நான் எனக்கு எடுத்த சீன்ஸையும் பார்த்தேன். அவ்வளவு அழகா எடுத்தாரு. பெரிய விஷயம். அடுத்தது ப்ரொடியூசர் வந்து சொல்லி ஆகணும். பாத்துங்களேன், எப்பவுமே ஒரு பொண்டாட்டியை ஒருத்தர் மதிக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு நல்லவரா இருப்பாரு, ஒரு நல்ல படங்கள் எடுப்பாரு, அவர் நல்லா இருப்பாரு. அதுக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா பொண்டாட்டியை மேல உட்கார வச்சுட்டு அவர் கீழே உட்காந்து. அடுத்தபடியா சொல்ல போனா கதை ஹீரோ கலையரசன். நான் சினிமா வர்றதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு தெரியும்.
ஒரு படத்தில் முகமுடின்னு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது. ஏதோ சும்மா அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஓகே ஒரு கேரக்டரில் வருவார் அப்படின்னு. ஏன்னா நான் அப்போ நடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவரோட சில படங்கள்லாம் பார்த்தா நான் மிரண்டிருக்கேன். என்னன்னா சாதாரணமாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஆனால் கலக்கியிருப்பாப்புல. உண்மையிலே ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை வந்து பாராட்டுறதுக்கு ஒரு ஈஸி விஷயம் கிடையாது. நான் பொறாமப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல. கலையரசனை பார்த்து சில படங்கள் மொட்டை அடிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கலைப்புல டைலாக் பொசிஷனாக இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே கலக்கியிருப்பாரு. இட்ஸ் குட் டேலண்டட் பர்சன். இது மாதிரி ஒரு ஹீரோஸ்லாம் நம்ம சினிமாவுக்கு தேவை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணும். நான் நோ டவுட் அபவுட் தட். டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டைரக்டர் சொன்னார், சவுண்டே வராது எல்லாருக்கிட்டையும். அதாவது நிறைகுடம் எப்பவுமே அதுதான் டைரக்டர். நிறைகுடம் என்ன வேணுமோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சும்மா மிரட்டி அது இது. நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேர்ல சும்மா மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யூஸ்? ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வேலை வாங்குறதுங்கிறது அமைதியா என்ன வேணுமோ அதை அழகா வாங்கணும். அதை அழகா வாங்குறாரு. அப்பதான் ஆர்டிஸ்ட்க்கு டென்ஷனே இருக்காது. பிரேம் சார் சொன்னார். பிரேம் எப்பவுமே எல்லா ட்ரெண்டிங் மூவிலையும் இருப்பாரு. அவரும் இந்த ட்ரெண்டிங் மூவில இருக்காரு. அதனால கண்டிப்பா அது ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. ஏன்னா பிரேம் ஒரு லக்கி ஷாம்னு சொல்லலாம். நிறைய படத்துல சீரியஸா இஸ் வெரி நைஸ் படம். வரும் பாருங்க, இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு அலட்டிக்கவே மாட்டாரு. இட்ஸ் குட். நல்ல விஷயம். நல்லா வந்திருக்கு இந்த படம். எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது மீறி என் கூட நடிச்ச அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும், இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அகைன் சொல்றேன், இந்த ப்ரொடியூசர் இஸ் வெரி குட் ப்ரொடியூசர். நிறைய படம் பண்ணுவார். கண்டிப்பா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்தா இருக்கும். நோ டவுட் அபவுட் தட். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் அலெக்சாண்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இந்த வாய்ப்புக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஹரி இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட நண்பர் ஹரி, அவரும் ஒரு நடிகர். ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பிங் ரிலேட்டடாக, ஆக்டிங் ரிலேட்டடாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நிறைய பேரை போல் நானும் ரொம்ப தாகமுள்ள ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப லைக் ஏதாவது ஒரு வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு அர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு யார் தீனி போடுறாங்கன்றத தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லா நடிகர்களும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு வகையான ஒரு கோவம், அக்ரெஷன், அதை அடக்கிக்க முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ சிவராஜ் சார் அவர் வந்து பணிவான ஒரு ஆள் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு 15 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில். ஸோ சார் அந்த கதை எனக்கு சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே வந்து ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், இதில் முகம் வரப்போகிறது கிடையாது. ஸோ இது நான் இந்த மீட்டிங்கில் கூட வரட்டுமா வேண்டாமா, இந்த யார் இதை பண்ணியிருக்கான்னு தெரிய கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். பட் ஹி செட் இல்லை நீங்கள் பேசணும், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு பாஸ் பை ஃபில்மாக இல்லாமல் இதுக்குள்ள சில ஃபிலாசபிஸை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் சேரில் உட்காந்து அந்த கேரக்டர் கிட்ட வந்து ஒரு சில மென்டாலிட்டியை உருவாக்கி கொடுத்தாரு. அந்த மென்டாலிட்டி மூலயமா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 கேரக்டர்ஸ் கிட்ட கேட்கறது வந்து ஒரு மாதிரி எனக்கே குதர்க்கமாக குத்திக்கிட்டே இருந்தது உள்ளேருந்து. ஓ மை காட், ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி பண்ணுறோமோ, நம்ம லைஃப்பில் வந்து எங்கே போகிறோன்னே தெரியாமல் போகிறோமோ, நம்ம வந்து ஃபேம்காக ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணுறோமோ அப்படின்னு நானே என்ன ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கிட்டேன். இல்லை ஆர்ட் தான், இல்லை ஃபேமுக்காக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய இந்த எழுச்சியை உருவாக்குறதுக்கான சில தாட் ப்ராசஸ் இந்த ஃபிலிம் மூலயமா வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சினிமா சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு டேக் அவே கொடுக்கணும். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், மியூசிக் டைரக்டர் சார், நான் திரும்ப அந்த கைதின்ற ஒரு வார்த்தையில் வந்து அந்த ஒரு மியூசிக் தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ பவர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் மியூசிக்ன்றது. அண்ட் சார், உங்கள் ஆக்டிங்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன். அண்ட் திஸ் டீம், ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கீங்க. எப்பவுமே ஹீரோயினாக நடிக்கிறவங்க டால்டப் ஆகிட்டாங்கன்னா அவங்க கிட்டேருந்து
அவங்கள வந்து ஒரு மாதிரி டால் மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் பண்ணது வந்து கொஞ்சம் ரியலாக தெரியுது. அண்ட் எவ்வளோ நீங்கள் ரியலாக நடிச்சிருந்தீங்கன்னா என்னோட அந்த கேரக்டர் பாஸ் பையில் அதுவும் நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக தெரியுதுன்றதுக்கு ஐம் ரியலி லக்கி டு கெட் குட் ஆக்டர்ஸ் லைக் யூ. அண்ட் ஆல் தி டீம். பிரவீன் சொல்லியே ஆகணும். அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பின் சீட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. ஸோ நானும் அதில் ஒரு பாகம் தான். ஸோ ரொம்ப பின்னாடி இருந்து நானும் கஷ்டப்பட்டு ஒரு இதையும் வந்து நான் ஒரு முன்னேற்ற பாதையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் a lot for the opportunity and thank you. நன்றி. ரொம்ப யூனிக்கான, ரொம்ப வேர்சடைலான எந்த ஜானராக இருந்தாலும் அவர் மியூசிக் நமக்கு தனியாக தெரியும்.